ரெண்டுமே தனிமையில் இருக்கக்கூடிய முதியோர்களை கொலை பண்ணது வழக்கு. நகைகளை திருடி இருக்காங்க. இந்த வழக்குகளில் சில சிமிலாரிட்டி இருக்கு. என்ன சிமிலாரிட்டி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தோட்ட வீடு, ரெண்டாவது தோட்ட வீட்டில் சிசிடிவி கிடையாது, நாய் கிடையாது, கிரில் கேட் கிடையாது, மின்வேலி கிடையாது. ரெண்டு வீடுகளும் ஒரு மெயினான கால்வாய், பாசன கால்வாய், அதை ஒட்டி இருக்கு. இது கொடூரமாக அடித்து கொல்லப்பட்டிருக்காங்க. தலையில் தான் அடிபட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த வழக்குகளில் காவல்துறை இப்போ இருக்கிற ஐஜி திரு செந்தில்குமார் தலைமையிலான டீம் இவங்களும் ஏகப்பட்ட தனிப்படைகளை போட்டு தேடுறாங்க. இப்படி தேடையில் பக்கத்தில் அரச்சலூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய கேமராக்கள் அதை அவங்க கம்ப்ளீட்டாக பார்க்குறாங்க. 5 கிலோமீட்டர் ரேடியஸில் உள்ள எல்லா கேமராக்களையும் செக் பண்ணுறாங்க. இந்த அரச்சலூரில் உள்ள ஒரு கேமராவில் அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு 28ஆம் தேதி நைட்டு ஒரு பைக்கில், பிளாட்டினா பைக்கு, அந்த பைக்கில் 3 பேர் போகிறாங்க. அந்த ஊரை விட்டு வெளியே போகிறாங்க. அதிகாலையில் அதே பைக்கில் 3 பேர் உள்ளே வராங்க. இந்த ஒரு ஃபுட்டேஜ் மட்டும் கிடைக்கிது. அதை வச்சு பார்க்குறாங்க. அந்த வண்டியோட நம்பர் பார்க்க முடியும்னா பார்க்க முடியல. உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த ஊரில் யாரெல்லாம் அந்த மாதிரி பைக் வச்சுருக்காங்கன்னு பார்க்குறாங்க. பைக்கு முதல்ல யாருன்னு சொல்லிட்டு கேட்காம இவங்களே தேடுறாங்க. இந்த பைக் எங்கே இருக்குது, எந்த வீட்டில், சின்ன ஊர் தானே, தேடுறாங்க. கிடைக்கல. அப்போ பக்கத்தில் உள்ள ஒரு காட்டுப்பகுதியில் போய் தேடி பார்க்கல இந்த பைக் நிற்கிது. அந்த சிசிடிவியில் உள்ள பைக் இருக்குது. அப்போ அதில் நம்பர் இருக்குது. அந்த நம்பரை வச்சு அந்த பைக்கை சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. சர்ச் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு செல்ஃபோன் இருக்குது. டேங்க் கவரில், காட்டுக்குள்ளே இருக்கக்கூடியதில் கை உரைகள் இருக்குது. அப்போ காவல்துறை ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. சரி, இந்த வண்டியோட ஓனர் யார் அப்படின்னு பார்த்து எடுத்தாச்சுன்னா அந்த ஊரை சேர்ந்த ஆச்சியப்பன் ஒரு. அந்த ஆச்சியப்பன் யார் அப்படின்னா, அவர் தென்னை மரத்தில் தேங்காய் இறக்கி அதை உரிச்சு, மட்டையை உரிச்சு கொடுப்பாங்க இல்லையா, தேங்காயை உரிச்சு, அந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு கூலி தொழிலாளி. அப்புறம் அவரோட நண்பர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ 2 பேர், ரமேஷ்னு ஒருத்தர், மாதேஷ்னு ஒருத்தர், இந்த 3 பேரையும் பிடிக்கிறாங்க. பிடிச்சி இது சம்மந்தமாக விசாரிக்கிறாங்க. அவங்க ஒத்துக்கலை. அப்புறம் காவல்துறை அவங்க முறைப்படி விசாரிக்கிறாங்க. முறைப்படி விசாரிக்கையில் எப்படி இந்த க்ளவுஸ் வந்தது, க்ளவுஸுக்கு என்ன வேலை, வண்டி ஏன் காட்டுக்குள்ளே நின்றுது, இத்தனாம் தேதி வண்டி ஏன் வெளியே போச்சு, எங்கே போனீங்க, எப்போ திரும்பி வந்தீங்க, எதுக்கு போனீங்க, அப்படிங்கிற கேள்விகள்லாம் போட்டு கேட்குற ஆரம்பித்ததுக்கப்புறம் மெதுவாக விஷயங்கள் வெளியே வருது.